இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வட மாநிலங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பட்டியல் இன மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இது SC/ST மக்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்று கூறி ராஜஸ்தானைச் சேர்ந்த ரிசர்வேஷன் பச்சோ சங்கர்ஷ் சமிதி என்ற அமைப்பு நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. அதன்படி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்களில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி உள்ளிட்டோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் பள்ளி குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புனேயில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுப்ரியா சுலே, மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக சாடினார். தானேவில் பள்ளி குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு நீதி கேட்டு நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் பத்லாப்பூர் நகரமே ஸ்தம்பித்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. ராமநாதபுரம், சிங்காநல்லூர், கீழமேடு, காந்திபுரம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, மதுக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் பள்ளி அலுவலகத்திற்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஏரிக்கு செய்யாறு ஆற்றிலிருந்து மழைநீர் வர தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக செய்யாறு ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. அந்த நீரை உத்திரமேரூர் ஏரிக்கு செல்லும் வகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுமந்தண்டலம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து கால்வாய் வழியாக திருப்பிவிட்டுள்ளனர். கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளில் அடர் மேகமூட்டங்கள் தாழ்ந்து நிலை கொண்டுள்ளது. மேலும் சாரல் மழையுடன் கடும் குளிரும் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 வருடங்களுக்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர் கனமழை காரணமாக ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறு தூர்வாரப்படாததால் கருவேல மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் முட்புதர்களுக்கிடையே வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இதனை ஆற்றின் மேலே அமைந்துள்ள மேம்பாலத்திலிருந்து பொதுமக்கள் கண்டுகளித்ததோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மன்னார் தென்பகுதி, புத்தளம் கடல் பகுதிகளில் மீன்பிடித்ததாக கடந்த 5ஆம் தேதி 2 படகுகளுடன் 22 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 20ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்ட மீனவர்கள் நேற்று புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து கைதான 22 இந்திய மீனவர்களின் காவல் மீண்டும் வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் நடைபெற்ற சோதனையின் போது என்ஜினில் ஏற்பட்ட கோளாறால் ராக்கெட் வெடித்து சிதறியது. ஷெட்லாந்து தீவுகளில் உள்ள சாக்சாவாடி என்ற ராக்கெட் ஏவுதளம் கடந்த ஆண்டுதான் பாதுகாப்பிற்கான லைசென்ஸ் பெற்றிருந்தது. பிரிட்டனின் முதல் ராக்கெட் ஏவுதளம் என்ற சிறப்பையும் பெறவிருந்தது. இந்த நிலையில் ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான சோதனை முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது என்ஜின் கோளாறால் பெரும் விபத்து ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டதால் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. 20 ஓவர் கிரிக்கெட்டில் 1 ஓவரில் அதிக ரன்கள் அடித்த யுவராஜ் சிங்கின் 17 ஆண்டு கால சாதனையை சமோவா அணி வீரர் முறியடித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் இங்கிலாந்து வீரர் ஸ்டூவர்ட் பிராடின் பந்து வீச்சில் யுவராஜ் சிங் 6 பந்துகளையும் சிக்சர்களுக்கு விளாசி 36 ரன்களை குவித்தார். தற்போது சமோவா என்ற கத்துக்குட்டி அணியைச் சேர்ந்த வீரர் யுவராஜின் இந்த இமாலய சாதனையை தகர்த்துள்ளார்.
T20 உலகக்கோப்பைக்கான தகுதி சுற்றுப் போட்டியில் சமோவா, வனாத்து அணிகள் மோதின. வனாத்து அணியின் நலின் நிப்பிகோ பந்து வீச சமோவா வீரர் டரியஸ் விசர் எதிர்கொண்டார். இதில் நலின் 3 நோ பால்களுடன் 9 பந்துகளை வீச அதில் டரியஸ் விசர் 6 சிக்சர்களை விளாசி அசத்தினார். இதன் மூலம் சமோவா அணி ஒரே ஓவரில் 39 ரன்களை குவித்தது. இதுவே T20 கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களாகவும் மாறியது. அதன் பிறகும் தனது அதிரடியை தொடர்ந்த விசர் 62 பந்துகளில் 14 சிக்சர்களுடன் 132 ரன்களை குவித்தார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 64.70 அடியை எட்டியதால் அணையின் நீர்த்தேக்க பகுதி கடல் போல காட்சியளிக்கிறது. மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியவுடன் தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1033 கனஅடியாகவும் அணையில் நீர் இருப்பு 4550 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 469 கனஅடியாக உள்ளது. வைகை அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் விட்டுவிட்டு பொழிந்து வரும் மழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம், அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை, கடினன் வயல் சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் அமைந்துள்ளன. இதில் 3500 ஏக்கரில் மட்டும் சாப்பாட்டு உப்பு உற்பத்தியாகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு பொழிந்து வரும் மழையால் உப்பளங்கள் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி சீசன் முடிவடைய இருக்கும் நிலையில் தற்போது பொழிந்து வரும் மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கு முன்பு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை பனைமட்டை மற்றும் பிளாஸ்டிக் பாய்களை கொண்டு மூடி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். மழை தொடராமல் வெறித்த பிறகு உப்பள பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீர் வடிந்தால் உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ளது. உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதால் உப்பளங்களை நம்பியுள்ள 5000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேப்பாடி பகுதியில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. மேப்பாடி நல்லூர் நாடு பகுதியில் தொடர்ச்சியாக கால்நடைகளை சிறுத்தை ஒன்று வேட்டையாடி வந்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் கூண்டு வைத்து வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியது. கூண்டில் சிக்கிய ஆண் சிறுத்தைக்கு 6 வயது இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சிறுத்தை காயங்கள் ஏதுமின்றி நல்ல உடல்நிலையில் இருப்பது ஆய்வில் தெரியவந்தது. பின்னர் பிடிபட்ட சிறுத்தையை முத்தங்கா அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் விடுவித்தனர். இஸ்ரேலின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் காசாவில் திடீரென மண்பாண்டங்களின் தேவை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது வரை காசா மீது போர் தொடுத்து வருகிறது இஸ்ரேல் ராணுவம். வான்வழி மற்றும் தரைவழி மூலமாக நடத்தப்படும் தாக்குதலுக்கு இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மின்சாரம், மருத்துவம் என எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி அந்த மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் காசாவில் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் குளிர்ந்த நீரை பருகுவதற்காக பலர் மண்பாண்டங்களை வாங்குகின்றனர். இதனால் காசாவில் அதன் தேவை அதிகரித்துள்ளது. மின்சாரம் என்பதே இல்லாமல் போனதால் மண்பாண்டங்களை தேடிச் சென்று வாங்குவதாகவும் அனைத்தையும் இழந்து தாங்கள் பழைய காலத்திற்கு சென்று விட்டதாகவும் காசா மக்கள் வேதனையோடு கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகே அரசு நிலத்தில் அனுமதியின்றி மணல் கடத்தல் நடந்துள்ளது. மாராயிப்பாளையம் முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான 50 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் அரசு அனுமதியின்றி மண் வெட்டி எடுப்பதை அறிந்த விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஒன்று கூடி நிகழ்விடத்திற்கு சென்றனர். அப்போது இயந்திரத்தின் மூலம் மண் எடுத்து டிப்பர் லாரிகளில் ஏற்றிக் கொண்டிருந்த மணற்கொள்ளையர்கள் விவசாயிகளை கண்டதும் 5ற்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளோடு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதையடுத்து மண் எடுக்க பயன்படுத்திய இயந்திரத்தை விவசாயிகள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அறிந்து காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் செங்கல் சூளைக்காக மண் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட மணற்கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் அவதியடைகின்றனர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதுவயல், பெரியகோட்டை, கல்லல்,
கண்டரமாணிக்கம், வெற்றியூர், திருப்பத்தூர் உட்பட பல கிராமங்களுக்கு நகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் பழைய பேருந்து நிலைய கட்டடம் மிகவும் பழுதடைந்ததால் புதுப்பிக்கும் பணிக்காக மூடப்பட்டு அருகிலேயே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கை, குடிநீர் மற்றும் கழிவறை வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் நீதி கேட்டும் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊர்வலம் நடத்தினர். கொல்கத்தா கொடூரத்தை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அவர்கள் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், கொல்கத்தாவில் போராட்டத்தை சீர்குலைத்த கலவரக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். அலைபேசியின் மூலமாக ஒளியை பாய்ச்சியபடி அவர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். காமராஜர் சிலை வரை நடைபெற்ற இந்த கண்டன ஊர்வலத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தங்கள் அமைதியின் மூலமாக ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு மேற்கு ஊராட்சி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரம் முன்பு அமர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்திரிப்பட்டி கிராமத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 10க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியில் நீர்ப்பாசனத்துறை உதவி செயல் பொறியாளர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக இங்கு வசித்து வருவதாகவும் மாற்று இடத்தில் வீடுகள் கட்டித்தரக் கோரியும் ஆக்கிரமிப்பாளர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கதறி அழுது தங்களது வேதனையை வெளிப்படுத்தியதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து அதிகாரிகள் மேலும் 20 நாட்கள் அவகாசம் வழங்கிச் சென்றனர். சென்னை மதுரவாயல் பகுதியில் பணி முடிந்து சாலையில் நடந்து சென்ற 2 பெண்களை பாலியல் சீண்டல் செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். 23 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் அவரது தங்கையும் பணி முடிந்ததும் பல்லவன் நகர் பிரதான சாலையில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது பழனி என்பவர் இருவரையும் வழிமறித்து ஆபாசமாக பேசியுள்ளார். அக்கா தங்கை இருவரும் வேகமாக நடக்க ஆரம்பித்த நிலையில் மீண்டும் வழிமறித்த அவர் இருவரையும் பாலியல் சீண்டல் செய்துள்ளார். உடனே அருகிலிருந்தவர்கள் பழனியை மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் விசாரித்தனர். பழனி 2 பெண்களிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து பெண்கள் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் அவரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் அடுத்தடுத்து 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. சின்னக்காவனம் பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கல்வீசி தாக்கியதில் பேருந்தின் முன்பக்க மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் உடைந்தன. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இறங்கிய நிலையில் சிறிது நேரத்தில் வரவழைக்கப்பட்ட மாற்று பேருந்தின் கண்ணாடியையும் கல்வீசி உடைத்து சேதப்படுத்தினர். இதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு தரப்பினர் மீது மட்டும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததால் பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் லியோனிங் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை வரை பலத்த மழை பொழிந்தது. இதனால் ஜியான்சங் கவுண்டி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சாலைகளே தெரியாத அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஆறுகளிலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். திரும்பும் திசையெங்கும் வெள்ள நீர் காட்சியளிப்பதன் காரணமாக லியோனிங் மாகாணத்தில் உள்ள நகரங்கள் முடங்கி போயுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாங்காக்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக கோவைக்கு வரும் விமானத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக விமான நிலைய உளவு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட விமான பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
இதில் சந்தேகத்திற்கிடமாக நடந்து கொண்ட நபர் ஒருவரின் கைப்பையை அதிகாரிகள் சோதித்தபோது அதில் 2 கிலோ அளவில் போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படும் நிலையில் பிடிபட்ட நபரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர்.